காணலை நீர் என்று மான் கூட்டம் நம்பிடலாம், கனி என்று விளக்கை எண்ணி வீட்டில் பூச்சி வீழ்ந்திடலாம். ஆனால் உனக்குன்னா தேவையில்லை, தேவையில்லாதத்தில் வந்தது தப்பு தானே. தேவைன்னு வந்துட்டு தேவையில்லைன்னு எப்போ புரியுது உனக்கு? ஒரு விஷயத்த தேவை அப்படின்னு நினைக்கிற, செய்கிற, தேவையில்லைன்னு எப்போ புரியும்? சம்டைம்ஸ் செஞ்சுட்டு பேர் இதெல்லாம் நமக்கு தேவையான நம்மளே கொட்டிப்போம். இதெல்லாம் எனக்கு தேவை தானா, கரெக்ட் தானே? நான் சொல்கிறேன் அதெல்லாம் உனக்கு தேவை தான், அதனால தான் செஞ்சேன். அதனால் நீ தேவையில்லாத எதையும் செய்யவே முடியாது. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். நீ எந்த செயல் செஞ்சாலும் அது என்ன இல்லை உனக்கு ஒன்றா தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்துக்கு அது தேவை, அதுக்கு தான் செய்யப்படுது. ஏமாற்றவும் ஒருத்தன் வேணும், ஏமாறுறவும் ஒருத்தன் வேணும், இதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இன்னொருத்தன் வேணும், இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு ஒன்று வேணும். அப்போ இந்த உலகம் முழுசும் என்ன நடந்துனுக்குதுன்னா தேவையின் பொருட்டு எல்லா செயலும் நடந்துனுக்குது. தேவையாக இல்லை இன்னும் சில பேர் போய் ஊந்துடுறாங்க. அப்போ யார் தான் கவனமாக இருக்குண்ணா? இம்மிடியட்டாக. அப்போ ஒரு மனிதன் தன்னை தானே கவனிச்சிக்கிறதுக்கு சரியாக இருக்கிறதுக்கும் என்ன தான் தேவைப்படுது? அதுக்கும் தந்திரம் தேவைப்படுது. அதனால தான் மூலன் என்ன செய்கிறாரு, சிவாயமுகத்தில் 9 தந்திரங்களாக சொல்லி, தந்திரம் 1, தந்திரம் 2, தந்திரம் 3, 3வது தந்திரம், 2வது தந்திரம், 9வது தந்திரம். எத்தனை தந்திரம் சொல்லிடுறாரு? அதுனா 9 தந்திரம் 10 சொல்லக்கூடாதா? 10 சொல்லக்கூடாதா? 10 தந்திரம் சொல்லிக்கலாம் தானே, 8 தந்திரம் சொல்லிக்கலாம் தானே. ஏன் அதுனா 9 தந்திரம்? நம்பரில் சிங்கிள் டிஜிட்டில் உச்சமானது இது. அப்போ என்ன தந்திரம் தான் ஓனம் தேவைப்படுது? அப்போ எனக்கு உச்சகட்ட தந்திரங்களே சொல்லணும். உச்சகட்டமாக எது தான் 9 தான் பெருசாக இருக்குது நம்பர்லேயே. அப்போ தந்திரத்தின் உச்சமாக இது இருக்கணும். ஆனால் சிவத்தை பற்றினா ஆகமாகமாக இருக்கணும். இதெல்லாம் உள்ளே வச்சு என்ன பண்ணுறாரு அவர்? இப்போது நான் உங்களுக்கு தந்திரத்தை கையாளணுமா ஆளக்கூடாதா?